இவன் வண்ணம் கோடி சின்னம் தேடி மின்னும் தோழன் சன்னம் கூட சந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றால் காதல் சொன்னான் காற்றின் குழலோசை பேசும் பூடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றால் காதல் சொன்னான். ஆடிஷனுக்கு இதான் பாடினேன். செலக்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் என்ன, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு கேம் வச்சிருக்கோம். அப்ப புரியல இப்ப புரியுது. ஓகேவா, நீங்க ஆரம்பிக்கலாமா? எடுத்தோன்னு நானு சரி, இப்ப ப்ரிப்பேர் ஆயிக்கிறீங்களா? அப்ப புரியல இப்ப புரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு இங்கிதமான பாடல்கள் எழுதுற இந்த கவிஞர்களை நம்ம பாராட்டணும். ஒரு இங்கீதத்தை ஒரு பாட்டுக்குள்ள எவ்வளவு ஒரு அழகா, அது தெரியாத அளவுக்கு ஒரு காதல் சுவையை. இப்போ நான் இந்த ஆத்தாடி பாவாடை பாடும்போது இந்த என்னது ஃப்ரீ ஃபினாலே அந்த ஃப்ரீ ஃபினாலேக்கு நான் அந்த ஆத்தாடி பாவாடை பாடும்போது, அதாவது ஒரு காதல் ரசத்தை அது தெரியாத அளவுக்கு எப்படி ஒரு பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவரு கோபிநாத் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டுல ஓஹோ இது இப்படியா அப்படின்னு அவரே சொன்னாரு. இது அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த வசீகரா சாங் இருக்குல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வசீகரா, அப்புறம் மாலை மங்கும் நேரம், இதெல்லாம் வந்து அந்த அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னால ரொம்ப பிடிக்கும். யார் கேட்டாலும் உடனே அந்த பாட்டை பாடிடுவேன். எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் லேட்டர் நான் இந்த 10th 11th அந்த ஸ்டேஜ்ல வரும்போது தான் நான் பாடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் ஆஹா என்ன லிரிக்ஸ்ன்னு சொல்லும் போதுதான் நான் அதை பார்த்து ஓ இதுதான் மீனிங் அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. சொல்லுங்க மீனாட்சி, அப்ப புரியல இப்ப புரியுது. ரொம்ப ஃபேமஸான பாட்டு கண்ணை திறக்கணும் சாமி. ஓகே, எனக்கு அதோட மீனிங்கே லைக் நான் மீனிங் எல்லாம் யோசிக்க மாட்டேன் முன்னாடி. இப்போ யோசிக்கிறேன், அந்த டைம்ல யோசிக்க மாட்டேன். ஸோ நான் அந்த பாட்டு லைக் இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் இருக்கு அது லிரிக்ஸ் எப்படி நான் பாட்டு போறேன். இல்ல இதுல ஒரு பெருத்த ஒரு விஷயம் என்னன்னா, மீனாட்சிக்கு நான் அதுல பேர் பாடுனேன்னா நான் போய் ரிலிக் எடுத்து வச்சுட்டு மீனாட்சி இதுல இருந்தானே நான் பாடணும் அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தமிழே தெரியாது. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. நான் வந்து அந்த தங்கிலீஷ்ல இருக்கும்ல அதை வச்சுதான் பாடுறேன். ஸோ ஆனா அதோட மீனிங் எல்லாம் நான் யார்கிட்டயே போய் கேட்கல, நானே புரிஞ்சுட்டு நானே பாடினேன். ஸ்டேஜ்ல பாடினதுதான் சேலையில வீடு கட்ட. அது சரி, நார்மலா அஜித் சார் வந்து சிம்ரன் மேம் கூட டான்ஸ் ஆடுவாரு, நார்மலா தான் இருக்கும் டியூனு வச்சு அப்படின்னு பாக்குறேன், கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னால கேட்காமலே இருக்க முடியல, என்னடா கேட்டு வச்சிருக்கோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஓ அப்படி இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு, அது அடுத்ததும் ஒன்ன நினைச்சேன் பாட்டு நல்ல மெலடி சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கே பாட்டுங்கிற மாதிரி. ஆனா லிரிக்ஸ் தான். ஆமா, எனக்கும் அது ஒண்ணு காது பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு அந்த சாங். அப்போ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவர் பாடும்போது என்னப்பா இப்படி இருக்கு லிரிக் அப்படின்ற மாதிரி. நான் வேற ஃபீல் பண்ணி வேற பாடணும்ட்டாங்களா, என்ன பண்ண நானு ஏதோ ஓரளவுக்கு ஃபீல் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் இட் வாஸ் சச் அ பிளிஸ். உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு பின்னணி பாடகராங்களா பார்க்கறதுக்கு நாங்க ஆவலோட கலாட்டா டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள், ஆவலோட காத்துட்டும் இருக்கோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.